இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஹெல்த்தியான ராகி சேமியா புட்டு செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ராகி சேமியா புட்டு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? 200 கிராம் ராகி சேமியா, அரை முடி தேங்காய், 2 ஏலக்காய், நாட்டு சர்க்கரை தேவையான அளவு, நெய் 1 டீஸ்பூன். இப்போ ராகி சேமியாவில் தண்ணி ஊற்றி 3 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ராகி சேமியாவை ரொம்ப நேரம் ஊற வச்சிடாதீங்க. 3 நிமிஷம் ஊறினாலே போதும். ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா குழஞ்சிடும். இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி தடவிக்கலாம். அப்போ தான் ராகி சேமியா ஒட்டாமல் வரும். பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். ராகி சேமியா 3 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ ராகி சேமியாவை இட்லி பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ராகி சேமியாவை 6 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் தண்ணி சூடு பண்ணாமல் வேக வைக்கிற மாதிரி இருந்தால் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஜாரில் தேங்காய், ஏலக்காய் 2த்தையும் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ராகி சேமியா வெந்துடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். ராகி சேமியாவை இந்த மாதிரி நல்லா உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணான்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நாட்டு சர்க்கரை தேவையான அளவு சேர்த்துக்கலாம். கொரப்பாக அரைச்சி வச்சுருக்க தேங்காய், ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான ராகி சேமியா புட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ராகி சேமியா புட்டு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.